மேம், நிதிஷ்குமார் பதவி விலகிட்டாங்க. இதே மாதிரி என்டிஏ கூட்டணி இருக்க எல்லாருமே ஒரு அழுத்தம் தருது. இதேதான் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பி ட்வீட் பண்ணிருக்காங்க. மேம், என்ன சொல்றீங்க? நான் இது முதலமைச்சர் இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா? தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது நீ மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு. தமிழ்நாட்டுல நாங்க வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பீகாருக்கு பாலிடிக்ஸ் பீகாருக்கு, தமிழ்நாட்டுல அவங்க அவர் விருப்பப்பட்டு தான் செஞ்சாருன்னா விருப்பத்தை எதிர்ப்பா இன்னும் மத்திய அரசு செய்யாது. அதனால எல்லாமே விருப்பத்திற்கிணங்கு செய்யறது, எதுவும் அழுத்தத்துல செய்யல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படி பார்த்தா நீங்க ஒரே காலையிலிருந்து எப்படி காங்கிரஸ இணைய வச்சாங்கன்றது ஒரு பெரிய சாதனையா. எப்படி இணைய வைத்தார்கள், யார் இணைய வைத்தார்கள், எப்படி இணைய வைத்தார்கள், திரை மறைவிற்கு பின்னால் யார் வேலை செய்தார்கள், திரைக்கு முன்னால் யார் வேலை செய்தார்கள். ஒரு கூட்டணிக்கு இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. இந்த நாட்டையே நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதனால எங்களோட கூட்டணி பலமா இருக்குது. நிச்சயமா இந்த தேர்தல் அறிக்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதாநாயகன் கதாநாயகெல்லாம் இல்ல, தாய் எங்களது தேர்தல் அறிக்கை. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேம், காங்கிரஸ் நீங்க குறிப்பிட்ட மாதிரி 5% கீழே தான் வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முன்னாடி எல்லாம் அவங்களே 28 சீட்டு வாங்கிட்டாங்க. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் நம்புறீங்க? இல்ல, நாங்க யார் கூட யாரையும் ஒப்பிடலைங்க. நாங்க எங்க கூட்டணியில நாங்க எல்லாரும் நட்பு ரீதியா எவ்வளவு பிரித்து கொண்டு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையா இருக்குது. எங்களுக்கு காங்கிரஸ் எவ்வளவு வந்தது, திமுக எவ்வளவு வந்தது, கோந்தாச்சா ஒட்டியாச்சா ஒட்டலியா, அதெல்லாம் எங்களுக்கு. நாங்க திமுகவை விரட்டணுங்க. திமுக ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். அது ஒண்ணுதான் எங்களோட குறிக்கோள். இதுல எந்த கேள்வியும் விரிசல் ஏற்படுத்துவதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். நீங்க டெல்லிக்கு போனீங்களா, இங்க பேசுனீங்களா, எதிரில உட்கார்ந்து பேசுனீங்களா, முன்னால உட்கார்ந்து பேசுனீங்களா, இதெல்லாம் காண கிடையாது. ஒற்றை குறிக்கோள், திமுக ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும். நான் சொல்லல, ஒரு 2.5 வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம் ஒரு மாநிலத்தில் செய்ய முடிகிறது என்றால் அந்த ஆட்சி நீடிக்கணுமா? அங்க நாங்குநேரியில பட்டியலின மக்கள் 2 பேர் கொலை உண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி நீடிக்கணுமா? திமுக நிர்வாகி வெளியேதான் இல்ல, பிளைட்ல போனாலும் சும்மா இருக்காங்களா? பிளைட்ல பாலியல் பலாத்காரம் செய்து அதற்காக திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி கைதாகி இருக்கிறார்கள். எங்கேயும் எந்த கட்டுப்பாடும் இல்லைங்க. மக்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். அதனால் எங்களது ஒற்றை குறிக்கோள் திமுக அகற்றப்பட வேண்டும். ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சு, அதை நாங்களும் முடிச்சு வைப்போம். அவ்வளவுதான் எங்களோட கருத்து. மேம், உங்க கூட்டணியும் திமுகவும் சேர்ந்து விஜய டீல் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றதா நேற்று விஜய் மேடையில பேசினாரு. அதான் அதிமுகவும் திமுகவும் டீல் பண்ணிருக்காங்க மறைமுகமான்ட்டு. அதை எப்படி பாக்குறீங்க? அது தம்பி டீலிங் எல்லாம் எங்கிட்ட இல்ல. நான் ஒண்ணுதான் விஜய பாராட்டுறேன். ஏன்னா திமுகவிடம் இருந்து என்னென்ன தவறுகள் பொய் சொன்னார்களோ அதை தெளிவாக எடுத்து சொன்னார். அது நீட்டா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு மானிய விலை கொடுப்பதாக இருக்கட்டும், பெண்களுக்கு கேஸ் மானியம் கொடுப்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் தெளிவா சொன்னார். அதனால அவரின் திமுக எதிர்ப்பு கருத்தை நான் வலிமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மக்களும் அதை வலிமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அது டீலு ஸ்டீல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தம்பிக்கே தெரியும், சும்மா பேசணும், விளையாட்டா பேசுறாரு, அவ்வளவுதான். முதல்வர் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியினால பயன்பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டுல இல்ல அப்படிங்கிற வகையில சாதனை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னும், அதே போல தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமா ஒன்றிய அரசினுடைய மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்களே மறுக்க முடியாத மாநிலமா உருவாக்கிருக்கோம்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு. ஆமா, அதாவது கடுமையா உழைக்கிறேன்னு உழைச்சு உதயநிதியை தானே கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர்களை திருப்பி கொடுக்கறதுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்று, தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருந்தா எல்லாரும் சந்தோஷம்தான். ஆனா முதன்மை மாநிலமாக ஆவதற்கு தமிழர்களின் உழைப்பு, தமிழர்களின் ஈடுபாடு, தமிழர்களின் அறிவாற்றல், தமிழர்களின் சுறுசுறுப்பு, இதுதான் காரணமே தவிர ஸ்டாலின் நிச்சயமா காரணம் அல்ல. இன்னொரு கணக்கையும் சொல்றேன், 11.5% வளர்ச்சி அடைந்த மாநிலம் எந்த மாநிலமும் கிடையாதுன்றாரு. இதுல மத்திய அரசின் பங்கு முழுவதுமாக இருக்கிறது. இங்க தொழில் முனைவோர் அதிகமா இருக்கிறதுனால பொருளாதாரத்துல மேம்படுறோம். உதாரணத்திற்கு முத்ரா வங்கியில நாடு முழுவதும் 30 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே 3 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இதுல 68% பெண்கள், 11% சிறுபான்மையினர். அதே மாதிரிதான் நாங்க சாலையோர வியாபாரிகளுக்கு பல லட்சமான பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் துணை இல்லாமல் இவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு கிடையாது. இந்த முதல்வர் எங்க வேணாலும் போய் சொல்லட்டும், தனி மாநிலம் கிடையாது. இது எல்லாவற்றிலும் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது. தேர்தலுக்காக அண்ணன் இன்னும் 2 மாசத்துக்கு இப்படி கடிதம் எழுதி கொண்டிருப்பார். மக்கள் அதை சட்டை செய்ய மாட்டார்கள் என்பது எனது கருத்து. மேம், இப்போ விஜய் பாராட்டினீங்க அந்த நீட் தேர்வு மாநில அரசால் முடியாதுன்னு சொல்லி, அது ஏடிஎம்கேவுக்கும் பொருந்துமா? இந்த தேர்தல் வாக்குறுதியில நீட் தேர்வு விலக்கு அப்படிங்கிறது 2 தரப்புலையும் கொடுக்க மாட்டீங்களா? அதிமுக பாஜக இல்ல, கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இல்லையே. அது வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை யார் என்ன செய்ய முடியும்? அதனால அவங்க வந்து நாங்க நீதித்துறையின் பார் சென்று நாங்க நீக்குவோம்னு சொல்லியிருந்தா அது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். முதல் கையெழுத்து அப்ப ஸ்டாலின் முதல் கையெழுத்தே போட ஆரம்பிக்கலையா? அதிமுகவும் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப அதிமுக நீட் தேர்வுக்கு வந்து ரத்துன்னு கேட்டா அதை மத்திய அரசு செய்ய முடியாதுன்றது புரிஞ்சுக்கலாம். இல்ல, நான் அதுக்கு வரவே இல்லை. நான் இப்ப திமுக கிட்ட பேசுறேன். திமுக ஏன் அப்படி சொன்னாங்க? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி போய் கோடி கையெழுத்து வாங்கி நான் ஜனாதிபதி கொடுப்பேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியாது. ஆனா நான் போய் எப்படி 3 படி அரிசி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 1 படி கூட கொடுக்கல. அத மாதிரிதான் இவங்க அப்படி செய்வாங்க. பொய் 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 இந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பது. அதான் நீட் தேர்வு அதிமுக அந்த வாக்குறுதி கொடுத்தா மத்திய அரசு பரிசீலிக்குமா இல்லைன்றமா? இல்ல, இது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குப்பா, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால இவங்கள மாதிரி கையெழுத்து போடுவேன், கையெழுத்து போடுவேன்னு சொன்னது பொய்யா இல்லையா? அப்படா ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல உள்ளது ஆர்டர்னு தெரியாதா? தெரிஞ்சு பொய் சொன்னீங்களா? நீங்க சொல்றது புரிஞ்சிச்சு மேம். ஏடிஎம்கே இந்த வாட்டி அந்த வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தா இது அவருக்குமே நீ சொல்ற பதிலா இருக்குமான்னு நான் இப்ப அதுக்கு வரவே இல்லை. கொடுக்கறதா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஏன் அதுக்கு நீங்க அங்க போறீங்க? பாருங்க, மதுவிலக்கு அந்த கான்செப்ட் கடந்த தேர்தல பெருசா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் மறந்துட்டாங்களா? கட்சிகள்லாம் அமைதியா இருக்காங்களா? என்ன காரணம்? நீங்க அது இந்த டிமாண்ட்ஸ்ல நிறைய வந்திருக்கா? நான் இப்ப எங்களோட பெட்டிகள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க மக்கள்னு பாக்கலாம். அந்த பட்டியல அவங்க மக்கள் சொன்னதை வச்சு நாங்க தேர்தல் அறிக்கை கொடுப்போம். உங்களுடைய டிமாண்ட் கேக்குறாரு. மதுவை பொறுத்த இருக்குமா? என்ன பொறுத்த மட்டும் எப்பவுமே மதுக்கான உற்பத்தியில வர சம்பாத்தியத்தை விட மாற்று சம்பாத்தியம் வேணும்ன்றது நான் புதுச்சேரியிலே சொல்லித்தான் இருந்தேன். அதனாலதான் ஐடி பார்க்ல நான் இருக்கும்போது புதுச்சேரியில ஐடி பார்க்குக்கு கையெழுத்து ஆனது. அதனால இப்போ இருக்கிற இந்த சம்பாத்தியத்தை 40,000 கோடிய வேற துறையில நீங்க சம்பாதிச்சு மக்களுக்கு நீங்க குடிக்கிற பழக்கத்தை குறைக்கணும் அப்படின்றது டார்கெட் வச்சு செய்யாதுங்க. குடிக்கிற பழக்கத்தை குறைக்கணும். எங்களோட பர்சனே நான் பீகார சொன்னாங்க. பீகார்ல இன்னைக்கு மதுவிலக்கு இருக்கு, குஜராத்ல மதுவிலக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்க சொன்னதை செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கேட்கின்ற கேள்வி.